ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 12/8/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தசி. அதிகாலை 2 மணி 10 நிமிடங்களுக்கு பின்பு அம்மாவாற்ற திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூஷம். காலை 9 மணி 10 நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடத்திலிருந்து 10 மணி 15 நிமிடம் வரை, மாலை 4 மணி 45 நிமிடத்திலிருந்து 5 மணி 45 நிமிடம் வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு கால மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரை, யமகண்டம் காலை 7 மணி 30 நிமிடத்திலிருந்து 9 மணி வரை, குளிகை காலம் காலை 10 மணி 30 நிமிடத்திலிருந்து 12 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம், பூராடம். அம்மாவாசை திதியாகவும் சூரிய கிரகண நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 3. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகளும் அமையும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால நல்லோர்களையும் நல்ல மனிதர்களையும் சான்றோர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொய் சொல்லி பிழைப்பவரையும் போலி பொருள் விற்பவரையும் புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஸ்ரீ நாயனார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KX. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும். உங்களுடைய உறுதியான செயல்பாடுகள் மூலமாக உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் உருவாகும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவ புண்ணியங்களின் பகுதியை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்க கைலாயநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் வெளிப்படும். வீரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலைபாயும் எண்ணங்களை அடக்கி வைப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வல்லப கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HD. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய வல்லமையான செயல்பாடுகளுக்கு வகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தொட்டதெல்லாம் நட்டம் இல்லாமல் நன்மையை கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலவு தேய்ந்தாலும் அழகு குறையாது என்பதை நினைவில் கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால் வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கும். கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் கூட முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான சூழல் உருவாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
தேருக்கு அழகு தெய்வம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ராமநாத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானோடு சூரிய பகவானும் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால, அதாவது புதிய புதிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, அரிய பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வஞ்சம் சூது பொய்களை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மங்களநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EQ. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கும். கடந்த காலங்களில் வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக பேசக்கூடிய, சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையையும் நேர்மையையும் உள்ளத்தில் சேர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சுந்தர விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வியல் வளம் சேரும். ருக ரோண சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகளை கூட நண்பர்களாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள வருத்தங்கள் விலகும். கடந்த கால துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும். ராசி அதிபதி உச்சம் பெற்று சந்திர பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால மங்களகரமான நிகழ்வுகள் மனம் எதிர்பார்த்தபடி நடக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரம்பர உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பிள்ளையார் வட்டி பிள்ளையார நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல புத சந்திர யோகம் இருக்கிறதுனால பொன் அல்லது பொருள் அல்லது புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீத்தார் கடன்களை நிறைவேற்றி வைப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் காளீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AS. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தொல்லைகள் குறையும். ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால, சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கான தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மீறிய ஆசைகளை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பேச்சியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் மிகுதியாகும். ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய, ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெகுமானத்தை குறைக்காத வருமானத்தை சேர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் புஷ்பவனேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.